ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பத்மா இந்த நிச்சயத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். ஏன்னா நம்ம நினச்ச மாதிரிக்கு சீனு சாரு கையில் மோதிரத்தை போடலை, அவன் இப்படி மாறுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு பத்மா ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரகுராம் சொல்கிறாங்க, நீங்கள் கல்யாண பத்திரிக்கை எப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் படிங்க அப்படிங்கவும் எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பத்மா யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேராக கிச்சனுக்கு வராங்க. அப்போ பார்க்கும்போது அங்கே பால் கொதிச்சிட்டு இருக்குது. இதுதான் நம்மளுக்கு நல்ல சந்தர்ப்பம், நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த நிச்சயத்தை எப்படியா நிறுத்தணும்னு சொல்லிட்டு பத்மா பார்த்தோம்னா அவங்க கையை அந்த பால் எடுத்து அவங்க ஊற்றிக்கிட்டுதாங்க. ஐயோ எனக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும், அப்போ அங்கே கல்யாண பத்திரிக்கை படிக்கிறதுக்காக போகும்போது அதை நிறுத்திடுதாங்க. நிறுத்திட்டு எல்லாரும் ஓடி வராங்க. ஓடி பார்க்குறாங்க, பத்மா என் மேலே பால் கொட்டிடுச்சு, கொதிக்கிற பால் கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கதற ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்ன இந்த மாதிரிக்கு நேரத்தில் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அபசகுணமாக நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசவும் இதை கேட்டுட்டு பத்மா கொஞ்சம் சந்தோஷப்படுதாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், நமக்கு கை எரியுது, ஆனாலும் இந்த நிச்சயத்தை படிக்கும் போது நின்று போச்சுதுல, அது வரைக்கும் நம்மளால முடிஞ்சது நம்ம செய்துட்டோம் அப்படின்னு பத்மா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா டாக்டரை வரவழைக்கிறாங்க. வரவழைச்சு பத்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஊர்க்காரங்களாம் சொல்றாங்க, என்னங்க கல்யாண பத்திரிக்கை என்னைக்குன்னு சொல்லிட்டு படிக்கும் போது இந்த மாதிரி அபசகுணமா நடந்துருச்சுது, இது என்ன இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே ஒவ்வொன்றும் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு ஜானகி கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க, என்ன ரகுராம் இந்த மாதிரி நடந்துருச்சுது, இப்போதைக்கு இது தேவைதானா, நிறுத்திடலாமா அப்படிங்கும் போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, என்னம்மா நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை தான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, அதை பற்றிலாம் நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம், நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும், ஜோசியரை நீங்கள் படிக்க ஆரம்பிங்க அப்படிங்கவும் அப்போ அவங்களும் அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஜானகி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலையாக பத்மாவில் நின்று போயிருமோன்னு சொல்லி நினச்சிட்டோம் அப்படிங்கும்போது அப்போ மணி பத்மா பக்கத்தில் வராங்க. என்ன பத்மா, வேணும்னு தானே பாலை உன் கையில் நீ கொட்டிக்கிட்ட, உன் திட்டம் எல்லாம் எனக்கு புரியும்டி, இந்த கல்யாணத்தை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நீ இப்போமே உன் திட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி மணி சொல்லவும் பத்மா மணியை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, நீ என்ன நினச்சாலும் சரிதான், இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது, சீனுவுக்கும் மாயாவுக்கும் சொன்ன டேட்டில் சொன்னபடி கல்யாணம் நடந்தே தீரும், இதை நான் நடத்தி காட்டுவோம் பாரு அப்படின்னு பத்மாவிட்ட மணி சவால் விட மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மா ரூமில் இருக்கவும் சாரு வராங்க. என்னத்தை இந்த மாதிரி நடந்து போச்சுது அப்படிங்கும்போது அதுதானே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, சொல்ல போனாக்க இந்த வீடியோ ஆதாரத்தை கூட நம்ம சீனிட்ட காமிச்சோம், அப்போ அவன் மாயா வெறுத்த மாதிரிக்கு தான் இருந்துட்டு இருந்தான், ஆனால் திடீர்னு எப்படி அவன் மனசு மாதிரி மாயா வரல, இந்த மோதிரத்தை போட்டால் கல்யாணத்துக்கு சம்மதிச்சான்னு கொஞ்சம் கூட எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு பத்மா அவங்க சாருட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரியை தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி அவங்க அண்ணன்ட்ட சொல்கிறாங்க, இந்த மகாலிங்கத்தையும் சாருவையும் நம்பி எதுவுமே நடக்காது போலுக்கு, பேசாமல் நம்மளே இந்த களத்தில் இறங்கிட வேண்டியது அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்போ பண்ணுறதுக்கு அப்படின்னு புவனேஸ்வரிட்ட கேட்கும்போது அவங்க கல்யாணத்துக்கு முன்னகட்டியே கார்த்திகை தனத்தையும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டியது அப்படிங்கவும், சப்போஸ் அவங்க சம்மதிக்கலைன்னா ஒருவேளை 2 கல்யாணத்தையும் ஒரே மடையில் நடத்தலாம்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது அப்போ கூட பிரச்சனை கிடையாது, கார்த்திகை தனத்துக்கும் முதல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து தான் மாயாவுக்கும் சீனுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நம்ம தடுத்து நிறுத்திடணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் முடியுமாமான்னு கேட்கும்போது முடியணும், கண்டிப்பாக நடத்தியே காட்டணும், இன்னும் மகாலிங்கத்தை நம்ம நம்பக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அதை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ புவனேஸ்வரோட ஞாபகத்துக்கு வர்றது பத்மா தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஏன்னா பத்மா கண்டிப்பாக மாயாவுக்கும் சீனுக்கும் கல்யாணத்தை நடத்துறதுக்கு அவங்க விரும்பலை, அதனால பத்மாவை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டோம்னா இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா பத்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க புவனேஸ்வரி. அப்போ பத்மா என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது மாயா சீனுவை கல்யாணத்தை தடுத்து அதுக்கு எனக்கு உங்களுடைய உதவி வேணும் அப்படின்னு புவனேஸ்வரி கேட்கவே இது கேட்டதுமே பத்மா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க.